வணக்கம். உங்களை நம்மளுடைய ஆஸ்ட்ரோ ட்ரெண்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ஒரு மேடம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 45 வயசாகுது. ஸோ அவங்க வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அதாவது மேரேஜ் மேட்சிங். அதாவது அந்த மேடம்க்கே 45 வயசாகுது. அவங்க வந்து ஒரு மேரேஜ் மேட்சிங் பார்க்க வந்தாங்க. அப்போ வந்து கொண்டு வந்த ஜாதகம், அந்த ஆணினுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா, அரௌண்ட் 50 வயசு கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு. கொண்டு வந்து 2 பேரோட இத பார்க்கும்பொழுது, "நட்சத்திரம் பொருந்துதா சார்?" அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்த்தேன். பார்த்துட்டு, "இல்ல மேடம், நட்சத்திரம் பொருந்தல." "அப்ப ரிஜெக்ட் பண்ணிடலாமா சார்?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "மேடம் வந்து நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்துட்டு நீங்க இந்த நட்சத்திரத்த மட்டும் வச்சுட்டு நட்சத்திரத்த மட்டும் வச்சுட்டு ஒரு ஜாதகத்த ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, அடுத்த ஜாதகம் உங்களுக்கு எப்ப வரும் அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில, நம்ப நட்சத்திர மேட்சிங்க இக்னோர் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு ஜாதகம் மேட்ச் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணலாம் மேடம்." அப்படின்னு சொன்னேன். "என்ன சார் 10 பொருத்தம் முக்கியம் இல்லையா?" அப்படிங்கிற மாரி அந்த மேடம் கேட்டாங்க. அப்போ நான் அந்த மேடம்க்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திர பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பொருத்தம் பார்க்குறோம். அதாவது ஒரு அதாவது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்தந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரங்கன்னா, இந்த நட்சத்திரம் தான் பொருந்தும்னு நம்ம ஒரு பட்டியல் வச்சிருக்கிறோம். அது என்ன பேசிஸ்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்தந்த குண அமைப்பு, இந்தந்த மாதிரியான உடல் அமைப்பு இருக்கும், இந்தந்த மாதிரியான கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிருப்போம். ஆனா உண்மையில நம்ப வந்துட்டு ஒரு 100 அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள எடுத்துக்கோங்க. ஒருத்தங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ நம்ம அத வச்சுட்டு தான் நம்ம இன்னொரு மேட்சிங் பார்க்குறோம். ஸோ நான் அதனால என்ன சொன்னேன் அப்படின்னா, "மேடம், நட்சத்திர பொருத்தம் இருந்தா ரொம்ப நல்லது. இல்லன்னா பரவால்ல. ஜாதகம் குடுங்க." அப்படின்னு சொல்லி 2 பேரோட ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது, ஆ நடக்கக்கூடிய தசாபுக்தி நல்லா இருந்தது. 2 பேருக்குமே வந்து பொருத்தங்கள் வந்து பார்த்தம்போது எல்லாமே நல்லா இருந்தது. நான் அப்ப சொன்னேன், "பரவால்ல மேடம், நட்சத்திர பொருத்தம் இல்லன்னா பரவாயில்ல. உங்க 2 பேருக்கும் நல்ல தசாபுக்தி இருக்கு. ஜாதக பொருத்தம் பரவால்ல, நல்லா இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் மேடம்." அப்படின்னு சொன்னப்போ, அவங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்க ஏஜ் ஆகும்பொழுது, ரொம்ப நட்சத்திர பொருத்தங்கள்லாம் பார்த்துட்டு, ஜாதகங்கள தட்டி கழிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு எப்ப ஜாதகம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ போட்டிருந்தா கேட்கக்கூடிய நெறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.